வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த யுகம் யுத்தத்திற்கான யுகம் அல்ல. மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியா நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்துவதை விட முதலீடுகளை இருப்பதில்தான் வெற்றி. சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும். கொடி அறிமுக விழாவையொட்டி தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் பரபரப்பு அறிக்கை. ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். 5-6 பள்ளிகளை ஆய்வு செய்த 350 வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ கொடுத்த தொடக்க கல்வித்துறை. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி விவகாரத்தில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ஜன்போஷான் கேந்த்ராஸ் என நியாய விலைக் கடைகளின் பெயரை மாற்றும் முயற்சிக்கு கனிமொழி எம்பி எதிர்ப்பு. மத்திய அரசு வரலாற்றை திரிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. புதிய மின் கணக்கீடு முறை குறித்து பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தனது போலாந்து பயணம் இந்தியா போலாந்து இடையிலான நட்புறவிற்கு உத்வேகம் அளிப்பதோடு இரு நாடுகளின் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக போலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு வார்சா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தான் தங்கியிருக்கும் 5 நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு குழுமியிருந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலைஞர்கள் நிகழ்த்திய நடனத்தை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். பின்னர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த யுகம் யுத்தத்திற்கான யுகம் அல்ல என்றும் மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியா நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் 51,157 கோடி முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் அரசின் தொழிற்கொள்கை, திறமையான பணியாளர்கள், முதலீட்டுக்கு உகந்த சூழல் ஆகியவை இருப்பதால் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாட்டிற்கு வருவதாக தொழில் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய செயின்ட் கோபின் நிறுவனத்தின் CEO சந்தானம், உற்பத்திக்கு தேவையான சூழல் தமிழ்நாட்டில்தான் இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் முழுவீச்சில் தயாராகி உள்ளது. இதையொட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள நடிகர் விஜய், நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என கூறியுள்ளார். கொடியை அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட உள்ளோம் என்றும் விஜய் அறிவித்துள்ளார். கொடி அறிமுக விழாவிற்கு வருகை தரும் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவாக வடை பாயாசத்துடன் உணவு பரிமாறப்பட உள்ளது. மதவாத சக்திகளை தமிழகத்திற்குள் நுழையவிடக்கூடாது என்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மாநிலங்களில் உள்ள கட்சிகளை பழிவாங்குவதற்கும் பாஜக அல்லாத மாநிலங்களின் முதல்வர்கள் மீது வழக்கு போடுவதற்கும் அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்துகிறது என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காக அரசுக்கு உரிய பரிந்துரைகளை அளிக்க குழு அமைக்கப்படுவதாகவும் இக்குழுவினர் 15 நாட்களில் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நியாய விலைக் கடைகளின் பெயரை மாற்றும் முயற்சிக்கு கனிமொழி எம்பி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், நாடு முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளின் பெயரை ஜன்போஷான் கேந்த்ராஸ் என்று மாற்றம் செய்யும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருப்பது வரலாற்றை திரிக்கும் முயற்சி எனவும் இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெறும் 5-6 பள்ளிகளை ஆய்வு செய்த 350 வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்க கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் ஒவ்வொருவரும் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 20 பள்ளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். பள்ளிகளில் உள்ள பிரச்சினைகளை கண்டறிய வேண்டும். மாணவர்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பெரும்பாலான வட்டார கல்வி அலுவலர்கள் மாதம் வெறும் 5 மற்றும் 6 பள்ளிகளை மட்டுமே ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
2021ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் கடந்த ஜூலை மாதம் வரை தமிழ்நாடு முழுவதும் 64,077 உணவு மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மேலும் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்தவர்களிடமிருந்து அபராதமாக 9,24,00,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் மழைக்காலங்களில் மெட்ரோ ரயில் பணிகளால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 25க்கும் அதிகமான இடங்களில் மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பருவமழை காலங்களில் OMR MGR சாலை சந்திப்பு, வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், CTH ரோடு, பெரம்பூர் பேரக்ஸ் சாலை, மீனாட்சி கல்லூரி உட்பட 25 பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் சூழலில் தமிழக அரசு அமைத்துள்ள 5 பேர் கொண்ட வல்லுநர் குழு அளிக்கும் பரிந்துரைகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செயல்படுத்தி வெள்ள நீரை வெளியேற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் ஒருதலைபட்சமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஜூன் மாதம் 5 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக தருமசாலை அருகில் உள்ள வீடு மற்றும் கடைகள் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் இந்து சமய அறநிலையத்துறை பாகுபாடு காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சங்குமணி பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்கனவே 2,990 பாதுகாப்பு காவலர்கள் இருக்கும் நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள புறக்காவல் நிலையங்களில் தற்போது 3 காவலர்கள் இருக்கும் நிலையில் ஒரு ஷிப்டிற்கு 3 பேர் வீதம் 9 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு 160 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. சிகிச்சை வார்டுகள், வழித்தடங்கள், பணியறைகள் மற்றும் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் சரியான முறையில் விளக்குகள் பொருத்த இருப்பதை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சாட்சி விசாரணை தொடங்கிவிட்டதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து சாட்சி விசாரணையை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தொடர அனுமதியளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மோனிஷா வங்கிக் கணக்கிலிருந்து பணம் சென்றதாக போலீசார் தெரிவித்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் கிருஷ்ணனுக்கு இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 75 லட்சம் சென்றிருப்பதாக கூறப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்து பொது அறிவிப்பு நோட்டீஸ் வெளியிட்டுள்ள அவரது வழக்கறிஞர், போலீசார் அனுப்பிய சம்மனுக்கு மோனிஷா நேரில் ஆஜராகி உரிய விளக்கமளித்துள்ளதாகவும் போலீசாரின் கேள்விகளுக்கு மோனிஷா உரிய விளக்கங்களை கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுவர் இடிந்து இறந்த குழந்தையின் குடும்பத்திற்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்கும் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க அரசிடம் நிதி உள்ளதா என்றும், சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த குழந்தைக்கு இழப்பீடு வழங்க முடியாதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர். புதிய மின் கணக்கீடு முறை குறித்து பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தினார். புதிய நடைமுறையில் உள்ள தெளிவின்மை காரணமாக மேலும் மின் கட்டணம் உயர்வு ஏற்படுமோ என குழப்பம் மக்கள் மத்தியில் நிலவுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். புதிய நடைமுறை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் 18 முதல் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைந்தால் மக்களுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதோடு உலகத்தரத்திலான சுகாதார வசதிகளை வழங்குவோம் என அக்கட்சியின் மூத்த தலைவர் இம்ரான் ஹுசைன் கூறியுள்ளார். கொல்கத்தா மருத்துவமனையில் கொல்லப்பட்ட மருத்துவரின் அடையாளத்தை அகற்ற வேண்டும் என சமூக ஊடகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொடூரமாக கொல்லப்பட்ட மருத்துவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமான குறிப்புகளையும் இதன் தொடர்ச்சியாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பெயர், புகைப்படங்கள் மற்றும் வீடியோ கிளிப்புகள் உட்பட இறந்தவர் தொடர்பான அனைத்து குறிப்புகளையும் உடனடியாக நீக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது கடந்த 5 ஆண்டுகளில் ஆந்திர முதல்வர் அலுவலகத்திற்கு 3.5 கோடி ரூபாய்க்கு முட்டை பப்ஸ்கள் வாங்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் 993 முட்டை பப்ஸ்கள் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்றதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 72 லட்சம் ரூபாய் முட்டை பப்ஸுக்கு செலவிடப்பட்டதாகவும் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதனை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நிராகரித்துள்ளது. ஹிண்டன்பர்க் விவகாரம் குறித்து இன்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறவுள்ளது. அதானி குழும நிதி முறைகேட்டுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் மாதவி புட்ச் மற்றும் அவருடைய கணவர் தவல் புட்ச் ஆகியோர் முதலீடு செய்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கூறியிருப்பதால் செபி தலைவரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த அவர் புதிய கட்சி தொடங்கும் முடிவை அறிவித்துள்ளார். அரசியலிலிருந்து ஓய்வு பெற மாட்டேன் என்றும் தனது புதிய அத்தியாயத்தை தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தென் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா நாட்டின் எதிர்காலம் குறித்து முடிவு எடுக்க இயலாதவர் என்பதால் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதாக தெரிவித்தார். இறைச்சி துண்டை ருசி பார்ப்பதற்கு தான் எப்போதும் கட்சி மாறுவது இல்லை என அவர் மேலும் கூறினார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக உள்ள கிரெக் பார்க்லேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இதையடுத்து பிசிசிஐ செயலாளராக உள்ள ஜெய்ஷா ஐசிசியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷாவை ஐசிசியின் தலைவராக நியமிக்க இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் இன்று முதல் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் லீக் தொடர் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் சரத்கமல், சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா உள்ளிட்ட 8 அணிகளின் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய சரத்கமல், இந்தியாவில் இப்போதுதான் விளையாட்டுகளின் முக்கியத்துவம் தெரிந்து வருவதாக தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உள்ளிட்டோரின் விளம்பர ஒப்பந்த தொகை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ராவின் அடிப்படை ஒப்பந்த தொகை 4.5 கோடியாக உயர்ந்திருப்பதாகவும், வினேஷ் போகத்தின் ஒப்பந்த தொகை 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒலிம்பிக் ஹாக்கியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் வெற்றி பேரணியில் ஈடுபட்டனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சமீபத்தில் ஹாக்கி வீரர்கள் நாடு திரும்பினர். இந்நிலையில் புவனேஸ்வரில் ரோட் ஷோ நடத்திய இந்திய ஹாக்கி அணிக்கு வழிநடுக்கிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பராக இருந்த ஸ்ரீஜேஷுக்கு கேரள அரசு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கியுள்ளது. ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியாவின் வெற்றிக்கு கேரளாவைச் சேர்ந்த கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் முக்கிய பங்கு வகித்தார். ஒலிம்பிக்கிற்கு பிறகு சர்வதேச ஹாக்கி போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வை அறிவித்தார். இந்நிலையில் ஸ்ரீஜேஷை பாராட்டி அவருக்கு கேரள அரசு 2 கோடி ரூபாய் அளித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த யுகம் யுத்தத்திற்கான யுகம் அல்ல. மோதல்களை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியா நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்துவதை விட முதலீடுகளை ஈர்ப்பதில்தான் வெற்றி. சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும். கொடி அறிமுக விழாவையொட்டி தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் பரபரப்பு அறிக்கை. ஒரு மாதத்திற்கு 20 பள்ளிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். 5-6 பள்ளிகளை ஆய்வு செய்த 350 வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ கொடுத்த தொடக்க கல்வித்துறை. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி விவகாரத்தில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. ஜன்போஷான் கேந்த்ராஸ் என நியாய விலைக் கடைகளின் பெயரை மாற்றும் முயற்சிக்கு கனிமொழி எம்பி எதிர்ப்பு. மத்திய அரசு வரலாற்றை திரிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. புதிய மின் கணக்கீடு முறை குறித்து பொதுமக்களுக்கு புரியும் வகையில் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.